அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 23வது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் 1-2 பாதம் மகர ராசியில் உள்ளது. 3-4 பாதம் கும்ப ராசியில் உள்ளது. மகர கும்ப ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார். அவிட்ட நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். அவிட்டம் ஆண்கள், இவர்கள் பொதுவாக பயந்த சுபாவம் உள்ளவர்கள், அம்மா அப்பாவுக்கு கட்டுப்பட்டவர்கள், சண்டை போடும் குணம் உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். மனைவி குழந்தைகளிடம் அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்வார்கள். மகர ராசி அவிட்டம் உணநலத்தை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். இவர்கள் வேலையில் குறைவான சம்பளத்தில் சேர்ந்து பின்னர் படிப்படியாக உயர்ந்து பெரிய நிலைக்கு வருவார்கள். கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள், நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களும் இவர்களே ஆவார்கள். காசு விஷயத்தில் சற்று கஞ்சதனமானவர்கள். எல்ஐசி மற்றும் வங்கியில் எஃப்டி ஆர்டி டெபாசிட் செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். அலங்கார பொருட்கள் மீது அதிக ஆசை உடையவர்கள், அலங்கார பொருட்களை வாங்கி அனுபவிப்பதும் இவர்களே ஆவார்கள். இவர்களுக்கு முடி அடர்த்தியா இருக்கும். கும்பம் அவிட்டம் உடல்நலத்தில் அதிக அக்கறை கொள்ளாதவர்கள் இவர்கள். சினிமா பிரியர்கள், திரைப்பட பாடல்களை அதிகம் விரும்பி கேட்பார்கள், காதலிக்கும் செய்வார்கள். பலர் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல குணமுடையவர்கள், சண்டை போடுவார்கள், ஆனால் சமாதானமாக போவர்களும் இவர்களே ஆவார்கள். பொதுவாக இவர்கள் ஒன்மேன் ஆர்மியாக இருப்பார்கள் என கூறலாம். வேலையில் இவர்களுக்கு பிரச்சனை வரும். 60 வயதுக்கு மேல் உடல் உபாதைகள் பாதிப்பு உண்டாக வாய்ப்புள்ளது. உடல் நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்களுக்கு வழுக்குத்தலை இருக்கும். பேச்சில் திறமசாலி, புத்திசாலி. இவர்கள் சுயம்புவாக இருக்கவே ஆசைப்படுவார்கள். வாழ்நாள் முழுவதும் சிவபெருமான் முருகப்பெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறலாம். அவிட்டம் பெண்கள், இவர்கள் அன்பானவர்கள், பணிவான பெண்கள், வேலைக்கு செல்வார்கள். கணவன் தவறு செய்தால் தட்டி கேட்பவர்களும் இவர்களே. கள்ளக்கபடம் இல்லாதவர்கள், படிப்பில் மார்க்கு குறைந்தால் அழுவார்கள். கோவிலுக்கு அதிகம் செல்பவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் மாமனார் மாமியார் கணவர் குழந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அரட்டை அடிப்பார்கள், காதலிப்பார்கள், சோசியல் டைப்பாக இருப்பார்கள். சமையல் கலையில் வல்லவர்கள். இவர்கள் சமையல் டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இவர்களுக்கு 60 வயதுக்கு மேல் உடல் உபாதைகள் வரும். உடல்நலத்தை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். பிள்ளைகளால் ஏமாற்றம் அடைபவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிவபெருமான் முருகப்பெருமான் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.